வணக்கம் நண்பர்களே. இந்த ஆள் மனசோட அற்புத சக்தி பத்தி கொஞ்சம் பாப்போமா? நம்மளோட எல்லா உறுப்புகளையும் கடவுள் படைச்சது மட்டும் இல்லாம அது தன்னைத்தானே சரி பண்றதுக்கு வழியையும் கொடுத்திருக்காரு. டாக்டர் கைவிட்ட எத்தனையோ பேஷண்ட்ஸ் பிழைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? காரணம் என்ன தெரியுமா? டாக்டர்ங்கிறவங்க ஒரு காயத்துக்கு கட்டு போடுறவங்க மட்டும்தான். ஆனா கடவுள் தான் உண்மையாவே குணப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது. என்னன்னா, நம்மளோட உடம்பே நம்மள பாத்துக்கிடுங்கிறது. இத புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆள் மனசோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுபடுத்துறேன். நம்மள நிறைய பேரு தீராத பிரச்சனைன்னு சொல்ற நிறைய விஷயங்கள்ல இருந்து வெளிவர்றதுக்கு உறுதுணையா இருக்கும். சரி, நம்ம எல்லாருமே பிரேயர் பண்றோம். ஆனா நம்ம பிரேயர் பண்ற எல்லா விஷயமும் நமக்கு நடக்கிறதும் இல்ல, நாம வேண்டது கிடைக்கிறதும் இல்ல. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள்ல சராசரியா 24 மணி நேரத்துல நாம முழுசா 1 மணி நேரம் கூட கடவுளுக்காக ஒதுக்கி பிரேயர் பண்றதுங்கிறது இல்லவே இல்ல. அதே நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்ல கஷ்டம் நம்மள சூழ்ந்தாலோ கடவுள் காலடியில போய் விழுந்துடுறோம். அவரே கதின்னு அவரையே நம்பிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி டைம்ல நாம அவரை போய் தேடுறதுக்கு பதிலா ரெகுலரா நார்மல் டேஸ்ல அவருக்காக கொஞ்ச நேரத்தை செலவிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கைய அவர் பாத்துக்கிடுவாரு. எமர்ஜென்சிக்காக காத்திருக்கணுங்கிற அவசியம் நம்ம வாழ்க்கையில வரவும் செய்யாது. இத நாம ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் ஒவ்வொரு பண்டிகைகளுக்காகவும் இல்ல ஒவ்வொரு விரத முறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காலத்துல நாம இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையை சொல்ல போனா சயின்டிபிக்கா அவங்க ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்கள்ல நமக்கே தெரியாம நிறைய நன்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் நம்ம இன்னைக்கு ஒதுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நாம பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். இப்ப இருக்க காலத்துல நாம ஃபாலோ பண்ணாத நிறைய விஷயங்களை கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம பார்த்து வளர்ந்த நிறைய விஷயங்களை அவங்க கேள்வி கூட படாம இருந்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமான விஷயங்கள்ல ஒண்ணுதான் பிரேயர் பண்ணது. இதை டைரக்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்காம டெய்லி ரொட்டீனா அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கணும். எப்படின்னா, வெளியில கிளம்பும் போது சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறது, சாப்பிடும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுறது, காலையில எந்திரிச்ச உடனேயும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு படுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வாழ்க்கையில நம்ம ரொட்டீனா கொண்டு வர பழகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே நடக்கல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க கான்சியஸ் மைண்ட்ல நீங்க எதை பாக்குறீங்களோ, எதை யோசிக்கிறீங்களோ, அததான் சப்கான்சியஸ் மைண்ட் உண்மைன்னு நம்பும். நீங்க ஒரு விஷயத்த விடாப்பிடியா பிடிச்சு இது நடக்கும்னு நம்புனீங்கன்னா, கட்டாயம் அதை நடத்தி கொடுக்கிற வேலைதான் சப்கான்சியஸ் மைண்டோடது. அப்போ நமக்கு மிக முக்கிய தேவை என்ன தெரியுமா? நம்பிக்கை மட்டும் இல்ல, தீவிர நம்பிக்கை. ஒரு விஷயத்த நடக்கும்னு எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமா நம்புறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த விஷயம் நடக்கும். ஈவன் இது நம்ம பண்ற டெய்லி பிரேயரா கூட இருக்கலாம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். நம்முடைய பயணம் தொன்று தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.